விலக்கேற்ற அனுமதி குடுக்குறதுக்கு முன்னாலே இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. விலக்கேற்ற அனுமதி கொடுத்தா இன்னும் என்னென்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்க பண்றீங்க? என்ன பிரச்சனை பண்ண சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. பூர்ணச்சந்திரனுடைய இறப்ப நீங்க உங்க பக்கம் திசை திருப்பிக்கிற பாக்குறீங்க சார் இது. எப்படி திசை திருப்பி பாக்குறீங்க? ஆமா, இன்னைக்கு நீங்க எப்படி திசை திருப்பி நீங்க எப்படி சொல்லலாம்? ஏன் எம்எல்ஏ வரல, ஏன் எம்பி வரல, ஏன் மேயர் வரல, மக்கள் பிரதிநிதி ஒருத்தன் தானா? கட்சியில இருந்த தொண்டனின் பிள்ளை இறந்து போச்சு. ஒரு கட்சி சார்பாக யாராவது ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சு வந்தீங்களா? தெரிஞ்சுதான் நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக எப்படி சார் வர முடியும்? அமைச்சர் பெருமக்கள்னா முஸ்லிம்ஸ் சகோதரர்கள் எதுவுமே உங்களுக்கு இதுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சது இல்லையா? வேதனைப்படுறாங்க. நாங்க பூரா ஜமாத் கட்டுப்பாட்டுல இருக்கோம் மேடம். உங்களுக்கு சொல்றாங்க. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கும் அமைச்சர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் எதிராக தான் நீங்க இருக்கீங்க. யாரு? நாங்க எதிரா இருக்கோமா? 160 கோயில் இடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 160 கோயில் இடிச்சதுக்கு ஆதாரம் கொடுங்க தான் சார். தமிழ்நாடு கூட இருந்து பாருங்க. அந்த 2 குழந்தைகள் அனாதையா நிக்கிறாங்களே, இதுக்கு என்ன சார் பதில் சொல்லுவீங்க நீங்க? நாங்க பாத்துக்கிறோம் மேடம், நாங்க பாத்துக்கிறோம். விலக்கேற்ற அனுமதி குடுக்குறதுக்கு முன்னாலே இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. விலக்கேற்ற அனுமதி கொடுத்தா இன்னும் என்னென்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்க பண்றீங்க? என்ன பிரச்சனை பண்ண சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. அன்னைக்கு 2 நாள் நடந்துச்சா? ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சா? தீவிரத்தம் நீங்க சொன்னீங்க, நீங்களே சொன்னீங்க. அவ்வளவு கூட்டம் ஏன் சார் கூட்டினீங்க? அவ்வளவு கூட்டம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் சொல்லுங்க மேடம். இன்னைக்கு அவருடைய பூர்ணச்சந்திரனுடைய இறுதி சடங்குல ஊர்வலத்துல அவ்வளவு பேர் ஒரு 1000 பேர் கலந்துருப்போம். ஏதோ ஒரு அசம்பாவிதம் சொல்லுங்க. என்ன பிரச்சனை வரும்? யாருனால பிரச்சனை அதை சொல்லுங்க. அந்த பிரச்சனைக்கு நாங்க போகல. நாங்க தர்காவுக்குள்ள போய் தீவிரத்தம் சொல்லலையே. நான் எங்களுடைய உரிமை, எங்களுடைய மத வழிபாட்டு, எங்களுடைய சொத்துல தான் நாங்க தீவிரத்தை சொல்றோம். எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை? ஏன் உங்களுக்கு வலிக்கு? பூர்ணச்சந்திரனுடைய இறப்ப நீங்க உங்க பக்கம் திசை திருப்பிக்கிற பாக்குறீங்க சார் இது. எப்படி திசை திருப்பி பாக்குறீங்க? ஆமா, இன்னைக்கு நீங்க எப்படி திசை திருப்பி நீங்க எப்படி சொல்லலாம்? இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி இப்படி எல்லாம் தான சார் சேர்ந்து என்ன செய்யற சொல்லுங்க. என்ன திசை திருப்பி சொல்லுங்க. உண்மையா பேச திசை திருப்பறதா? உண்மையா பேச திசை திருப்பறதா கேக்குறேன். மக்களை திசை திருப்பீங்க சார் நீங்க. அந்த மக்களை பார்வையை திசை திருப்பீங்க சார். நீங்களே சொல்லிக்கிறதா? நாங்க ஒரு உரிமைக்கான ஒருத்தர் செத்து போயிருக்கேன், நாங்களும் போக கூடாது. அப்புறங்க நாங்களும் போக மாட்டோம், நாங்களும் போக கூடாது. அவர் இறப்புக்கு நாங்களும் போக கூடாது. வேற எந்த அரசியல் கட்சி வரக்கூடாது. இப்ப செத்து இருந்தா ஒரு இஸ்லாமியனோ ஒரு கிறிஸ்தவனோ செத்து இருந்தா இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அத்தனை அரசியல் கட்சி வந்திருப்பியான். எங்க வந்திருப்பியான்? அங்க ஜிஹெச் இன்னைக்கு மரணிட்டு இருப்பாங்க. ஒரு விடுதலை சிறுத்தை கட்சிக்கார செத்து இருந்தானா, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார செத்து இருந்தானா இன்னைக்கு பயங்கரமா ஆட்டம் காண்டிருக்கான் அந்த இடம். இன்னைக்கு ஒருத்தர் கூட ஆறுதல் சொல்லலையே மேடம், ஒருத்தர் கூட இரங்கல் சொல்லலையே, ஒருத்தர் கூட வருத்தம் அளிக்கலையே, ஒருத்தர் கூட ஜிஹெச் வரலையே. ஏன் வரல? ஏன் எம்எல்ஏ வரல, ஏன் எம்பி வரல, ஏன் மேயர் வரல, மக்கள் பிரதிநிதி ஒருத்தன் தானா? அப்ப மதம் பார்த்து நீ அரசியல் பண்றியா? பிணத்தை வைத்து அரசியலா? யார் பண்றா? நீ இதே இஸ்லாமிய கிறிஸ்தவ சேர்த்தா நீ பிணத்தை பணம் ஆறு பணம் பார்ப்ப. அதை பார்த்து நீ போராட்டம் பண்ணுவ, ஆர்ப்பாட்டம் பண்ணுவ. இன்னும் லட்சக்கணக்கான நிதி கொடுத்துருப்ப. ஆனா இன்னைக்கு இந்த பயிருக்கு யார் இருக்கா? பிஜேபி தவிர வேற யார் இருந்துச்சு அரசியல் கட்சியில் எடுத்துட்டா? ஒரு கட்சி ஆதரவு கொடுக்கல எங்களுக்கு. இந்த பயிலுடைய இறப்புக்கு முருகப்பத்தருடைய இந்துக்கள் ஓட்டு வேணும், இந்துக்களுடைய எல்லாம் வேணும். ஆனால் இந்துக்களுடைய கோயில் வருமானம் வேணும், எல்லாம் வேணும். ஆனா இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை யாருக்கு குரல் கொடுக்க மாட்டான். யாருக்கு பயப்படுறீங்க நீங்க? ஏன் வரல? இப்படியே பேசி பேசி இன்னும் எத்தனை உயிர்களை சார் நீங்க காவு வாங்க போறீங்க? நாங்க வாங்க போறோம் மேடம், கவர்மெண்ட் வாங்க போக. இந்த இந்து விரோத திராவிட மாடல் அரசு தான் இன்னைக்கு காவு வாங்க பாக்குது. எங்களுடைய உயிரை பூரா ஒவ்வொன்றும் காவு வாங்க பாக்குறது. இன்னைக்கு எத்தனை பேர் இனிமேல் இதே மாதிரி சாக போறாங்க ஒரு அச்சமா இருக்கு. இன்னைக்கு இந்த பயிர் செஞ்சதுனால பூர்ணச்சந்திரனோட ஒரு வேதனையில ஒரு ஆதங்கத்தில் செஞ்சது. இதே மாதிரி எத்தனை பேர் செய்ய போறாங்க ஒரு அச்சம் வருது, வேதனையா இருக்கு. இது காரணம் யாரு? இந்த அரசாங்கம் தான் தூண்டி விட்டுட்டு இருக்கு. நீங்க எல்லாம் சாகுங்கடான்னு சொல்லி, இந்துக்கள் பூரா சாகணும் அப்படின்னு சொல்லி இது தூண்டி விடுறது இந்த அரசாங்கம் தான். நாங்க ஒண்ணும் பண்ணல. ஒரு தீர்ப்பு எத்தனை பிரச்சனையே கிடையாது. அதே பண்ணல. இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன இருக்கு? யாரோ எம்எல்ஏ எம்பி அமைச்சர் எங்க அந்த தொகுதி அமைச்சர் ஒரு ஆறுதல் சொல்லலாம்ல? ஏன் வரல? இதே ஓடி போனார்ல கூட்ட நெரிசல். கரூர்ல ஒரு ரசிகர்களுடைய நடிகருடைய கூட்ட நெரிசல்ல செத்து போனதுக்கு ஒரு 40 பேர் செத்து போயிட்டு நைட்டு இரவோட ஓடினார்ல. அமைச்சர் பெருமக்கள்லாம் ஓடினாவில்ல. குடும்பத்துக்கு தூக்கி தூக்கி பணம் கொடுத்தாருல கவர்மெண்ட் நிதி எடுத்து. ஏன் இந்த குடும்பத்தை பார்க்க எந்த அமைச்சர் வரல? ஏன் என்ன காரணம்? செத்தவன் இந்து நாளையா? ஏன் ஒரு இந்து சமுதாயத்துக்காரர்களுக்கு ஒரு முருகப்பத்தன் அவன் எந்த மதத்தை எந்த சாதியை சார்ந்தவனும் கிடையாது, எந்த மத அமைப்பிலும் கிடையாது, எந்த சாதி அமைப்பிலும் கிடையாது. அது ஒரு சாதாரண எந்த ஒரு கட்சியிலும் கூட கிடையாது. உங்களுடைய கட்சி பிள்ளை, உங்களுடைய கட்சியில இருந்த தொண்டனின் பிள்ளை இறந்து போச்சு. ஒரு கட்சி சார்பால் யாராவது ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சு வந்தீங்களா? அவர் தான் அவருடைய வாய்ஸ் பதிவுல அவ்ளோ கிளியரா சொல்லிருக்காரு சார். சொல்லிருக்காருல, எல்லாரும் கேட்டீங்கல்ல, கேக்குறீங்களா? தெரிஞ்சுதான் நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அதுக்காக எப்படி சார் வர முடியும்? அமைச்சர் பெருமக்கள்னா வரணும்ல மேடம், வந்த ஆகணும்ல, வரணும்ல. ஓட்டு கேட்க மட்டும் வரீங்கல்ல, இதுக்கு வரணும்ல. ஏன் வரமாட்டாங்க? இதே ஒரு இஸ்லாமிய செத்துனா வராம இருப்பாளா? ஒரு கிறிஸ்டியன் செத்துனா வராம இருப்பாளா? ஏன் உங்களுக்கு வரல? மதம் இடிக்குது, ஓட்டு சிறுபான்மையர் ஓட்டு பிடிக்குது. அப்ப நாங்க இந்துக்கள் செத்தா
இந்துக்களோட உரிமையை கேட்டா சிறுபான்மையோட பாதிப்பு வரும். அந்த சிறுபான்மை யாரு? இஸ்லாமியர் எங்கேயுமே எதுக்கலையே. இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு தான் எதுக்குது. இஸ்லாமிய பேர் தாங்கி அடிப்படைவாதிகள் தான் நீங்க வந்து குண்டு வைக்கிற கொலை பண்றியா? அங்க அவங்களும் எதுக்குறோம். நாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாங்க எதுக்கலையே. நீங்க ஒட்டுமொத்த பாதி இஸ்லாமிய நீங்க வேதனை இன்னைக்கு இந்த இறப்பு கூட கூறச்சது இறப்பு கூட நீங்க ஏராளமான இஸ்லாமியர் வந்ததால இவங்க திசை திருப்புறாங்க மேடம். மத நினைக்கத்தை சீர்குலைக்கிறது, மத ஒற்றுமை சீர்குலைக்கிறது, இஸ்லாம் இந்து வேறு இந்து வேறு இவங்களுக்குள்ள ஒண்ணு சேர்க்க கூடாதுன்னு சொல்லி சகோதரத்தை கெடுக்கிறது, சீர்குலைக்கிறது எல்லாமே பிரிச்சு தூசி மாதிரி இவ அன்றைய காலகட்டத்தில் இந்த திராவிட மாடல் ஆச்சு. அன்றைய காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவ பண்ற அராஜகம் பூரா இதுதான். உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் சகோதரர்கள் எதுவுமே உங்களுக்கு இதுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சது இல்லையா? வேதனைப்படுறாங்க. நாங்க பூரா ஜமாத்து கட்டுப்பாட்டுல இருக்கோம் மேடம். உங்களுக்கு சொல்றாங்க ஜமாத்து கட்டுப்பாடு. எங்கனால உங்களை சுதந்திரமா பேச முடியல. எங்களுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்கு. ஜமாத்துல வந்து நீங்க இப்படிதான் பேசணும், இப்படிதான் நடந்துக்கிறோம், இப்படி போராட்டத்துக்கு போனோம், ஆர்ப்பாட்டத்துக்கு போனோம், எங்களை வந்து திசை திருப்புறாங்க. முன்னாடி இந்த ஜமாத்துகள் இப்ப இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் கையில வந்து எல்லா ஜமாத்து மாட்டிக்கிருச்சு. இன்னைக்கு தீபத்துள்ள தீபம் ஏத்தணும்னு சொல்லி நாங்க 2025 எழுதி கொடுத்தோம், நீங்க ஏத்துக்கன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு வந்து அது எதுக்க வேண்டிய சூழ்நிலை காரணம் என்ன? நீங்க எதுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஜமாத்து கட்டுப்பாடு வந்து இன்னைக்கு பூராமே வந்து இஸ்லாமிய அடிப்படை கையில போயிருச்சு. அந்த மரத்தில் இதுவரை நாங்கள் கொடியேற்றுனது கிடையாது. இந்த ஒரு 5 வருஷமா கொடியேற்றுறோம். எந்த மரத்தில்? எங்களுடைய கள்ளத்தி மரத்துல, திருக்கோயில் சொந்தமான கள்ளத்தி மரத்துல தர்கா நிர்வாகம் கொடியேற்றுது. தர்கா கூட ஏற்றுனாங்க, எந்த ஒரு எதிர்ப்பு கிடையாது. கள்ளத்தி மரத்தில் எதிர்ப்பு இருக்கிறாங்க. நெல்லித்தோப்புல தொழில் நடத்துறாங்க. தர்கா மேல இருக்காத தொழில் நடத்த மாட்டாங்க. நெல்லித்தோப்பு கோயிலுக்கு சொந்தமான இடம், அங்கே வந்து தொழில் நடத்துறாங்க. இப்படி தொடர்ந்து வந்து பண்றது புறம் இஸ்லாமிய அடிப்படைவாதி உள்ள புந்துட்டாங்க. உங்களை மாதிரி சுதந்திரமா நாங்க வந்து செயல்பட முடியாது. அப்படி சுதந்திரமா அங்க வந்து பேசுறாங்க. இந்த வேலூர் புறம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு, எங்கேயும் போடாம இஸ்லாமியர் விரட்டிட்டு இருக்காங்க. ஏன் பிஜேபி காரர் ஓட்டு கேட்க முடியாதுங்க ஒரு ஜமாத்துல போய் காரணம் இஸ்லாமிய அடிப்படை உள்ள பூந்துக்கிட்டேன். புற தடை சட்ட பயங்கரவாத அமைப்பு கைக்குள்ள போய் கிடக்குது. ஜமாத் அமைப்புகள், தர்கா அமைப்புகள் இல்லாம அவங்க கண்ட்ரோல்ல போயிருக்கு. அவனால சுதந்திரமா பேசினால் அவர் அங்க புதைக்க விட மாட்டான். ஜமாத் விட்டு நீக்கிறோம், மதத்தை விட்டு நீக்கிறோம். அந்த ஒரு அச்சுறுத்தலுக்காண்டி, அந்த ஒரு வெண்ணத்துக்காண்டி தான் சுதந்திரமாக எங்களுமே வந்து பேச முடியல. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கும் அமைச்சர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் எதிராக நீங்க இருக்கீங்க. யாரு? நாங்க எதிரா இருக்கோமா? அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு தீபத்துள்ள தீபத்தணும். யார் எதிராக செயல்பட்டது? நாங்கள செயல்பட்டோம். நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தது எதன் அடிப்படையில் கொடுத்தது? அரசியலமைப்பு சட்டத்துல. அது அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டவங்க அந்த எம்பி எம்எல்ஏ பூரா, அந்த எம்பி பூரா வந்து தீர்மானம். நீ ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்த அந்த நீதியரசரை எதிர்த்து கண்டித்து போராட்டம் பண்றாங்க. அவர் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து மறுக்கிறாங்க. தீபத்துறை எதிர்க்கிறதுக்கு யார்? நாங்கள் அரசியல் அவங்க தான் வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. அண்ணன் அம்பேத்கர் சட்டத்தை வகுத்து கொடுத்த அடிப்படையில் நீங்க நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு தீபத்துறை தீபம் ஏற்றுறதுக்கு. அன்னைக்கு தீபம் ஏற்றிருந்தா இந்த மாதிரி செத்துருக்க மாட்டானே. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை, இந்த விவாதங்கள் நடக்க வேண்டிய தேவையும் கிடையாது. அன்னைக்கு அவங்க பண்ணிருக்கல ஒரு 5 நிமிஷம் தானே மேடம். வருஷத்துக்கு ஒரு நாள் தீபம் ஏற்றனால என்ன குடி பிடிக்க போச்சுன்னு கேட்கிறோம். நாங்க யார் எதிர்ப்பு தெரிவிச்சான்னு கேட்கிறோம். எங்களுடைய உரிமையை தானே கேட்கிறோம். எங்களது இடத்துல தானே நாங்க தீபம் ஏற்றணும்னு சொல்றோம். அடுத்த இடத்துல போய் நாங்க தீபம் ஏற்றணும்னு சொல்றோம். ஏன் இந்த அரசாங்கம் இந்து வரத அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம் சொல்லுது, அனைவருக்குமான அரசாங்கம் சொல்லுது, 90% இந்துக்கள் உள்ள திமுக கட்சின்னு சொல்லுது, மதசார்பற்ற கட்சின்னு சொல்லுது. ஆனா மதத்திற்கு ஒரு போராடுது, மதத்துக்கு ஒரு சலுகை கொடுக்குது. எங்களுக்கு எங்க பாக்குது? எங்களையாவது 160 கோயில் இடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். எத்தனை இந்திய தலைவர் படுகொலை இருக்கு, எத்தனை குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. 160 கோயில் இடிச்சதுக்கு ஆதாரம் கொடுங்க. தமிழ்நாடு கூட எடுத்து பாருங்க. தமிழ் அதே திருப்பரங்குன்றத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை கோயில் இடிக்கப்பட்டது. அந்த அரசுக்கு முன்னாடி உள்ள பெரிய பாரம்பரிய புகழ்பெற்ற கோயில், 500 ஆண்டுகள் உள்ள கோயில் மாப்பிள்ளை கோயில், விநாயகர் கோயில் இடிக்கப்பட்டது. யார் இடிச்சாங்க கோயில? இங்க இருக்கிற பைபாஸ் ரோடு யார் இடிச்சாங்க கோயில? பைபாஸ் ரோட்ல இருக்கிற கருப்பசாமி கோயில் ஒடிச்சது யாரு? இதே அவ்வளோ அவருடைய அமைச்சர் தான், எம்பி தான் ஒருத்தர் சொன்னார், முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர் ஏவா வேலு டிஆர் பாலு என்ன சொன்னாரு? துர்காம்பு கோயில் நான் தான் குடிச்சேன், மாரியம்மன் கோயில் நான் தான் அடிச்சேன், பெருமாள் கோயில் நான் தான். அவரை ஒத்துக்கிறாள். காசு கொடுத்தா இந்துக்கள் ஓட்டு போட்டுருவேன். அப்ப அவங்க தானே சொல்றாங்க ஓட்டு நாங்க கோயில் இடிக்கிறேன்னு சொல்றாங்க தைரியமா. இவங்களுக்கு விட வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பினை இவ்வளவு மதிக்கலாம். மக்கள் எப்படி மதிப்பாக தீர்ப்பு? இந்த அரசாங்கம் சட்டத்தின்படி ஆட்சி நடக்கல, சர்வாதிகார ஆட்சி நடக்குது, இந்து விரோத ஆட்சி நடத்துது, பூரா ஓட்டு வங்கி அரசியல் நடக்குது. ஒரு நபர் யாராவது இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியாவது வந்தாலும் மேடம், ஒரு முருக பக்தன், ஒரு திமுக காரனுடைய தொண்டனுடைய பிள்ளை யாருமே வரலையே. எவ்வளவு முருக பக்தர்கள் இருக்காங்க, யாருமே வரலையே. ஏன் காரணம் என்ன? வந்தா யாரும் ஓட்டு போட மாட்டாங்களா? அவன் செத்தவனா யாரு? அவன் இந்து அமைப்பு காரனா, பிஜேபி காரனா, யாரு? எதுவுமே சம்பந்தம் இல்ல. ஒரு பாலையான பக்த முருக பக்தன் அது மான வேலையில சொல்றியா? இதற்கு மேலே வந்து எத்தனை உயிரை வாங்க போகுதுன்னு தெரியல. எங்களுக்கு அரசாங்கம் தான் தெரியும். அதற்கு முன்னாடி ஒரு தீபம் எத்தனை பிரச்சனை இல்லை. ஏன் மேல்முறை பண்ணி ஏன் போய்
இந்துக்களுக்கு உண்டியல் போற பணம், கோவில் உண்டியல் இந்துக்கள் போற பணத்தை, அந்த பணத்தை எடுத்து நிதி எடுத்து 1 கோடி ரூபாய் இதற்கு இன்ன வரைக்கும் வந்து ஒவ்வொரு கோடி ரூபாய் எவ்வளவு எத்தனையோ கோடி செலவழிச்சிட்டு இருக்காங்க வழக்கறிஞர்களுக்கு, அவளுக்கு வாதாட வழக்கறிஞர்களுக்கு. ஒரு 1000 ரூபாய்க்கு தீப துணியை எடுத்து அந்த பொருட்கள் மூலப்பொருட்கள் தீபத்திற்கு மூலப்பொருட்களுடைய தீபத்திற்கு மூலப்பொருட்கள் 1000 தான் செலவு. அதை எடுத்து போய் செலவழிக்கிற விட்டு இன்னைக்கு எத்தனை கோடி செலவழிச்சிருக்க, யாரு பணத்தை செலவழிக்கிற, யாருடைய அப்பன் காசு, இல்ல ஸ்டாலின் காசா, இல்ல ஸ்டாலின் குடும்பத்து காசா, எங்களுடைய இந்துக்களுடைய வரி பணம், எங்களுடைய இந்துக்கள் கோயில போற உண்டியல் பணம், அந்த பணத்தை எடுத்து எங்களுக்கு எதிராகவே நீதிமன்றத்தில் தீர்ப்பு எதிர்த்து தீர்ப்பை ஏற்றக்கூடாதுன்னு வழக்கறிஞர்களுக்கு வாதாடுற காசு கொடுக்குறேன். ஒரு இஸ்லாமிய பண்ண முடியுமா, கிறிஸ்தவ பண்ண முடியுமா? அது மட்டும் அவருக்கு உரிமை, மத உரிமை, அதை தலையிடாங்க சொல்றீங்க. ஆனா எங்களுடைய மத வழிபாட்டு உரிமையில நாங்க தலையிடணும், யாரும் தலையிடக்கூடாது. இது வந்து வெறி, சாதி, மதவெறி, மதத்துவ இந்துத்துவவாதிகள் சங்கின்னு சொல்லி எங்களை மட்டும் உத்தரவு கூட்டப்பட்டது. ஆனா ஏதோ ஒரு நாட்டில் இஸ்லாமிய ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் சந்திக்கிறாங்க, அத்தனை அரசியல் கட்சி குரல் கொடுக்குறாங்க. ஆனா எங்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் நாங்க தாலிபான் நாடு மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்து இந்துக்கள் அனாதையா இருக்கும், இந்துக்கள் அரசியல்வாதிகள் யாரும் ஆதரவு கிடையாது, அனாதை இந்துக்கள் அரசியல் அனாதையில இருக்கும். கேள்வி காரணம் இந்துக்கள் ஓட்டு போறது மட்டும் எங்களை வச்சுக்கிறாங்க, வேற எதுவுமே எங்களுக்கு பயன்படுத்த மாட்டாங்களே, உபயோகப்படுத்த மாட்டாங்களே. நாங்க ஜாதி ரீதியா, மொழி ரீதியா, அரசியல் பிரிஞ்சு கிடக்கிறோம். அந்த பிரித்தாள் சூழ்ச்சி காரணம் திராவிட மாடல் அரசு. விரைவில் தீபம் ஏற்றுவோம், சட்ட ரீதியாக இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுவோம். இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்ச பிரச்சனைனால அந்த 2 குழந்தைகள் அனாதையா நிக்கிறாங்களே, இதுக்கு என்ன சார் பதில் சொல்லுவீங்க நீங்க? நாங்க பாத்துக்கிறோம் மேடம், நாங்க பாத்துக்கிறோம். அவங்க நம்பி நாங்க கிடையாது, இந்த ஆட்சியாளர் நம்பி கிடையாது. நேரம் ஒரு இஸ்லாமிய சத்தம் நேரம் குடும்பத்துக்கு நிதி கொடுத்துருக்கோம், அரசு வேலை கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஆட்சியாளர் யார், மாவட்ட ஆட்சியாளர் நேரில் வரலையே. இன்னைக்கு வந்திருக்கணுமே, GH மார்ச்சரிக்கு வந்திருக்கணும், வரலையே. MP வந்திருக்கணுமே, இந்த அமைச்சர் வந்திருக்கணுமே, ஏன் வரல? வந்து ஏதாவது நிதி கொடுத்துருக்கலாமே. நாங்க அதை எதிர்பார்க்கல, இந்த முறை பக்தர் எதிர்பார்க்கல. அவங்க ஒன்று உண்மையா பக்தரை செத்து போயிருக்கேன், ஒரு ஆறுதல் சொல்லிருந்தா எங்களுக்கு வேதனை போறோம். குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோம், முருகப்பத்தர் பாத்துக்குருவாங்க, முருகன் துணை இருப்பாங்க, அவங்க குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோம். கடுமையான பணிச்சுமைகளுக்கு இடையில் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தவங்களுக்கு நன்றி.